அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையின் 5வது 6வது வரிகள். அமைதியுடன் வாழுங்கள், அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கூடுமானால் உங்களால் இயன்றவரை எல்லா மக்களோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையில் சொல்லுவார். நாம் மன அமைதியோடு வாழும் போதுதான் அமைதி தரும் கடவுள் நம்மோடு வாசம் செய்வார் என்பதால் புனித பவுல் கூடுமானால் எல்லா மக்களோடும் மன அமைதியோடு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமைதி என்ற இந்த இறை வார்த்தையானது தூய ஆவின் கனிகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருப்பதை புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தையில் நாம் பார்க்க முடியும். அமைதி என்ற இந்த இறை வார்த்தையானது தூய ஆவின் கனிகளில் ஒன்றாக இருப்பதால் நமக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் நாம் மன அமைதியோடு வாழ்வோம். அமைதி தரும் கடவுளும் நம்மோடு இருந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மாறாக நமக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு நாம் இணைந்து வாழவில்லை என்று சொன்னால் நாம் மன அமைதியோடு வாழ முடியாது. அமைதி தரும் கடவுளும் நம்மோடு இருக்க மாட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழும் போது அமைதி தரும் கடவுள் நம்மோடு இருப்பதால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள், முதலாவதாக தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அந்த கடவுள் நம்மோடு இருப்பதால் நாம் தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும்படி செய்வார். இரண்டாவதாக சாமுவேலின் முதல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அந்த கடவுள் நம்மோடு இருக்கும் போது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நாம் வெற்றி பெறும்படி செய்வார். மூன்றாவதாக அமைதி தரும் கடவுள் நம்மோடு இருக்கும் போது அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்குள்ள அனைத்தையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாப்பார். மூன்றாவதாக அமைதி தரும் கடவுள் நம்மோடு இருக்கும் போது எந்த தீங்கும் நம்மை தாக்காதவாறு, எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்காதவாறு நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்குள்ள அனைத்தையும் சுற்றி அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். நான்காவதாக அமைதி தரும் கடவுள் நம்முடைய நல்ல ஆயனாக இருப்பதால் நாம் எந்த குறையுமின்றி நிறைவோடு வாழ்வோம். நான்காவதாக திரு பாடல்கள் 23ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அமைதி தரும் கடவுள் நம்முடைய ஆயனாக இருப்பதால் நாம் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு வாழ்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து மன அமைதியோடு வாழ்வோம். அப்பொழுது அமைதியும் அன்பும் தரும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை நிறைவான பாதையில் நடத்தி சென்று வாழ்நாள் முழுவதும் நாம் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் வாழும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். தூய ஆவியோடு இணைந்து மன அமைதியுடன் வாழும் போதுதான் நீர் எங்களோடு வாசம் செய்வீர் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து நாங்கள் இந்த உலகில் மன அமைதியுடன் வாழும் போது அப்பா, தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நிறைவான பாதையில் வழிநடத்தி சென்று வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் வாழும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர்
நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.